ஹாய் நண்பா, சிண்டா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன். அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு இல்லாத அவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். மேலும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணுன்னா உடனே நம்ம இன்டர்நெட்டை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கங்குவார். நம்ம சூர்யா அவர்கள் நடித்து மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்க படம் தான் சொல்லணும். சூர்யா கரியர்லே மோஸ்ட் ஹையஸ்ட் இது பண்ணியிருக்க படம் கூட சொல்லலாம். இந்த படத்தில் பாபி டயால் அப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் தான் இந்த மியூசிக் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த படத்தில். மேலும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் நிறையா விட்டு நிறையா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. செம்ம எதிர்பார்ப்பு எதிர்க்கிற படம்னு சொல்லணும். சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா மிக எதிர்பார்த்துட்ருக்க படம்னு சொல்லணும் அவங்க ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து. ஹையஸ்ட்டு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனாக இருக்கணும்னு சிங்கிள் ரிலீஸாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படம் வரணும்னு. அதிலேருந்து தான் அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். மேலும் இந்த படத்தை பார்த்திங்கன்னா சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். இது சூர்யா அவர்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நடிக்கிறதாகவும் அந்த படத்தில் வந்து 2 போர்ஷன் 2 காலகட்ட அந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஏதோ படக்குள்ள அஃபிஷியலாக ஆல்ரெடி அறிவித்திருந்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அக்டோபர் 10th ரிலீஸ்னு ஆல்ரெடி அஃபிஷியலாக வந்து ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம எக்ஸைட்டாக இருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் ரஜினி படம் வரதுனால இந்த படம் வந்து நாங்கள் வேறு தேட்டரில் அறிவிக்கிறோம், நாங்கள் சிங்கிள் ரிலீஸாக தான் மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி 10 லாங்குவேஜ்க்கு ஒரு 10-15 லாங்குவேஜ்க்கு வெளியே சொல்லலாம். ஒரு 15 லாங்குவேஜ் ப்ளஸ் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சிங்கிள் ரிலீஸாக தான் பண்ணுவோன்னு படக்குழு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா நவம்பர் 14 அன்றைக்கி இந்த படத்தை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறோன்னு படக்குழு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், இந்த படத்துலேருந்து வந்து அப்டேட்டில் உங்களுக்கு சாங்ஸ், அந்த போஸ்டர்ஸ், ட்ரெய்லர் உங்களுக்கு அது எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி, இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பார்த்திங்கன்னா இந்த படம் சூர்யா கரியர்லே அதிக செலவு பண்ணி எடுத்தது ஒரு இது பிக்கஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஸ்டோரி வைஸ் வெட்டிங் ட்ரெய்லர் முன்னாடி ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு பெஸ்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லணும். மேலும் இந்த படம் நவம்பர் 14 வரனால ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கணும்னு ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் கூட சொல்லலாம். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட கொண்டு வேணும்னா நம்ம சிண்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு புது வீடியோவில் வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.